ஒரு சிறிய கிராமத்தில் 5 நாய்க்குட்டிகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு நாய்க்குட்டி மட்டும் சிவப்பு நிறத்தில் இருந்தது. மற்ற நாய்க்குட்டிகள் அதை பார்த்து, "நீ எங்களைப் போல இல்லையே" என்று சொல்லி அதை விளையாட்டில் சேர்க்காமல் விரட்டிவிட்டன. மனமுடைந்த சிவப்பு நாய்க்குட்டி கிராமத்துக்கு அருகில் இருந்த காட்டுக்குள் சென்று ஒரு பழைய வீட்டில் தனியாக தங்கியது. அது மிகவும் சோகமாக இருந்தது. ஒரு நாள் திடீரென காட்டில் பலத்த மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. கிராமத்தில் இருந்த மற்ற நாய்க்குட்டிகள் வெள்ள நீரில் சிக்கிக்கொண்டு உதவிக்காக கத்தின. அந்த சத்தம் சிவப்பு நாய்க்குட்டியின் காதில் விழுந்தது. உடனே அது பழைய வீட்டில் இருந்த ஒரு சிறிய படகை எடுத்துக்கொண்டு வெள்ள நீருக்குள் சென்றது. தைரியமாக எல்லா நாய்க்குட்டிகளையும் காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்தது. அப்போது மற்ற நாய்க்குட்டிகள் தங்களின் தவறை உணர்ந்தன. "உன் நிறம் வேறாக இருந்தாலும் உன் மனம் மிகவும் நல்லது" என்று சொல்லி சிவப்பு நாய்க்குட்டியை அன்போடு ஏற்றுக்கொண்டன. கதையின் நெறி: வெளிப்புற தோற்றம் முக்கியமல்ல, நல்ல மனம்தான் உண்மையான அழகு. ஒரு சிறிய கிராமத்தில் 5 நாய்க்குட்டிகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு நாய்க்குட்டி மட்டும் சிவப்பு நிறத்தில் இருந்தது. மற்ற நாய்க்குட்டிகள் அதை பார்த்து, "நீ எங்களைப் போல இல்லையே" என்று சொல்லி அதை விளையாட்டில் சேர்க்காமல் விரட்டிவிட்டன. மனமுடைந்த சிவப்பு நாய்க்குட்டி கிராமத்துக்கு அருகில் இருந்த காட்டுக்குள் சென்று ஒரு பழைய வீட்டில் தனியாக தங்கியது. அது மிகவும் சோகமாக இருந்தது. ஒரு நாள் திடீரென காட்டில் பலத்த மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. கிராமத்தில் இருந்த மற்ற நாய்க்குட்டிகள் வெள்ள நீரில் சிக்கிக்கொண்டு உதவிக்காக கத்தின. அந்த சத்தம் சிவப்பு நாய்க்குட்டியின் காதில் விழுந்தது. உடனே அது பழைய வீட்டில் இருந்த ஒரு சிறிய படகை எடுத்துக்கொண்டு வெள்ள நீருக்குள் சென்றது. தைரியமாக எல்லா நாய்க்குட்டிகளையும் காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்தது. அப்போது மற்ற நாய்க்குட்டிகள் தங்களின் தவறை உணர்ந்தன. "உன் நிறம் வேறாக இருந்தாலும் உன் மனம் மிகவும் நல்லது" என்று சொல்லி சிவப்பு நாய்க்குட்டியை அன்போடு ஏற்றுக்கொண்டன. கதையின் நெறி: வெளிப்புற தோற்றம் முக்கியமல்ல, நல்ல மனம்தான் உண்மையான அழகு.